தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. கடுகுழி சித்தர் கூறுகிறார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, இந்த உலகத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் 10 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. கொண்டு வந்தான் ஒரு தோண்டினா கொண்டு ஒரு உடலை கொண்டு வருகிறார். அந்த உடம்பு தான் நம்ம சொல்லிட்டு அதை மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அதையும் கடைசியில் இதான் நம்மன்னு இந்த கூத்தாடி ஆடின மாதிரி ஆடி அதையும் போட்டு உடைச்சிட்டான் அப்படின்ட்டு கடுகுழி சித்திரம் சொல்கிறார். உருதரித்த நாடியில் உள்ளது தான் உன் ஜீவாத்மாவின் கரு. நீ பிறந்து வரும்போது அந்த கருவை நீ சுமந்து வருகிறாய். அந்த காற்றினால் ஆன கருவை பிறக்க வைக்க வழி தெரியாமல் வளர்க்கவும் முடியாமல் அந்த காற்றை நசித்து வருகிறாய். அந்த கருவை நீ பிறக்க வைத்து விட்டால் நீ அழியாத தேகம் பெற்று விடுவாய். சூட்டில்தான் முட்டை குஞ்சு பொறிக்கிறது, அதுபோல் யோக சூட்டில்தான் இந்த கருவையும் பொறுக்கிய வைக்க முடியும். ஆண் பெண் திருமணம் செய்து கூடி பிறப்பது குழந்தை அல்ல. ஆணாகிய சூரியனும் பெண்ணாகிய சந்திரனும் சுழுமுனியில் கூடினால் இந்த கரு குழந்தையாக பிறக்கும். இதுதான் சூட்சும தேகம், ஒளி தேகம். பெண் கர்ப்பத்தில் உள்ள குழந்தையை தனஞ்சயன் வாயுதான் வெளியே தள்ளுகிறது. அதே தனஞ்சயன் வாயுதான் நமது ஜீவனாகிய கருவை சிரசிற்கு முட்டி தள்ளுகிறது. கீழே தள்ளியது சவம், மேலே தள்ளியது சிவம். நீங்கள் சவமாக போகிறீர்களா சிவமாக போகிறீர்களா உங்கள் கையில் தான் உள்ளது. அன்னத்தினால் உண்டான கரு பிண்டமாக வருகிறது. வாயுவாக உள்ளே இருக்கும் கரு பின் ஒளியாக வெளி செல்கிறது. இந்த உருதரித்த நாடியில் உள்ள கருவை வளர்க்க தெரியாமல் விதிவிட்ட வழி என்று பரிதாபமாக மறிக்கிறீர்கள். காலம் சிறிதே உள்ளது, விரைந்து வழி தேடுங்கள். புல்லாங்குழலில் இருந்து வந்த இசை புல்லாங்குழலில் இருந்து தான் வந்தது. ஆனால் அந்த இசை அங்கிருந்து வரவில்லை, காற்று உள்ளே புகுந்ததனால் வந்தது. மிருதங்கத்தில் இருந்து வந்த மத்தாள இசை மிருதங்கத்திலிருந்து தான் வந்தது. ஆனால் அது உள்ளிருந்து வரவில்லை, கைகளின் தாளத்தினால் அந்த ஓசை வந்தது. மணி ஓசை தானே வந்ததில்லை, சிறு நாக்காதோடு மோதும் பொழுது பிறந்ததுதான் ஒளி. இப்படிதான் நமது தேகத்திலும் நடக்கிறது. நம்முள்ளில் இருந்து எதுவும் செயலாற்றவில்லை, வெளியிலே இருந்து வரும் பஞ்சபோதங்களின் செயலினால் நமது தேகத்தில் புகுந்து வெளிச்செயலாக மலர்ந்து இதுவெல்லாம் நீ செய்கிறாய் என்று எண்ணுவதுதான் மடத்தனம். இவையெல்லாம் நாம் செய்யவில்லை, அதுவாக நடக்கிறது. மேற்கோள் காட்டிய உதாரணம் போல் புல்லாங்குழல், மிருதங்கம், மணி இவையெல்லாம் எப்படி உயிரற்று இருந்து செயல் புரிந்ததோ அதுபோல நாமும் உயிரற்று இருந்து செயல்புரிகிறோம். இதிலே நான் செய்தேன் என்னுடையதென்று தனித்தன்மையாக எண்ணுவதுதான் மாயா. இதை உணர்ந்தால் அந்த மாயா மறைந்துவிடும். நீ பூர்ண பிரம்மமாகி விடுவாய். மூச்சை நீ இயக்கவில்லை, அணுக்களை நீ செயல்புரிய வைப்பதில்லை. ஒரு அணுவை கூட நீ வேறு திசைக்கு அனுப்ப முடியாது. இந்த ஒரு அணுவையே நீ ஆட்சி செய்ய முடியாத நிலையில் நீ மனதை அடக்க என்றால் அது முடிகிற காரியமா? மனம் என்னும் சிங்கத்தை கூண்டில் வைத்து அதை ஏன் அடக்க நினைக்கிறாய்? அது ஒரு காலம் அடங்காது. கூட்டை விட்டு வெளியே வர நாம் எதையும் அடுக்க வேண்டியதில்லை. உன் தேகத்தை விட்டு வெளியே வா, நீ எதையும் அடுக்க வேண்டியதில்லை. நீ பூரண சுதந்திரமாய் உன் மனம் உள்ள பிரம்மமாய் மிளிர்வாய். தானே பிரம்மமாகி அதனுள்ளே அடங்குவதுதான் ஞானம். இயக்கங்கள் அனைத்தும் அடங்குவதுதான் ஞானம். பிரம்மம் எந்த செயலும் புரிவதில்லை, பிரம்மத்திலிருந்து பிரிந்த வஸ்துக்களே செயல் புரிகிறது. கடலும் அலைகள் போல, செடியிலிருந்து நறுமணம் வரவில்லை, பூ பூத்ததனால் நறுமணம் வந்தது போல. மூச்சை விட்டு கொண்டு இருக்கிறோம் என்று ஏமாந்து விடாதீர்கள். விடுவது மூச்சை அல்ல, உங்கள் உயிர். உங்கள் உயிரை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். வள்ளலார் கூறியது போல் சத்தியம் சொல்கிறேன், பொய் புகழேன், விரைந்து வாருங்கள், மோட்ச ராஜ்யம் உங்கள் கையில் உள்ளது. வணக்கம்.